Holidays nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்கும் சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். தொடர்புக்கு 9840551787. தங்கத்தை மட்டுமல்ல, தன்னம்பிக்கையையும் மீட்டுத் தருகிறோம். பாதுகாக்கப்பட்ட பகுதிக்குள்ளார மாடை விடமாட்டோம்ன்றது ஒரு ரூல்ஸ் தானே, ஒரு கட்டுப்பாடு இருக்கிற இடத்துல விடமாட்டாங்க தானே. மலையை பாதுகாக்கணும்னா என் மாடு போய் மேயணும், இதான் அடிப்படை. அதான் உயிரியல் உண்மை, இயற்பியல் உண்மை, அறிவியல் உண்மை. அதை விட்டுவிட்டு மாடை கீழே இருந்து இறக்கிட்டு என்ன பண்ண முடியும்? எப்படி காட்டை பாதுகாப்பிய? நீங்க முன்னெடுக்கிற இந்த போராட்டத்தை சமூக செயல்பாட்டாளர்கள், சூழியல் செயல்பாட்டாளர்கள், அதே போல சில சுற்றுச்சூழல் அமைப்பும் திமுக போன்ற கட்சிகள்லயும் இருக்கு. அவங்கள யாருமே உங்களை ஆதரிச்சு பேசல. இது எல்லாமே ஒரு கேலி சித்திரமாகவும் ஒரு விமர்சனமாகவும் தானே வச்சுட்டு இருக்காங்க. எனக்கு யார் தயவும் தேவையில்லை. நான் வந்து இவரோட கூட்டணி வைக்கணும், அந்த கூட்டணி கட்சி தலைவர் கோச்சுப்பாரோ, அதெல்லாம் எனக்கு அவசியம் இல்லை. மக்கள் அரசியல் செய்கிறவனுடைய வேலை இதுதான். தேர்தல் அரசியல் செய்கிறவங்க தான் நீங்கள் கடியாரம் கொடுக்குறது, செல்ஃபோன் கொடுக்குறது, 1000 ரூபா வந்துடுச்சான்னு பார்க்குறது, இதெல்லாம் தேர்தல் அரசியல். நாங்கள் செய்கிறது மக்கள் அரசியல், சேவை அரசியல், செய்தி அரசியல் இல்லை, செயல் அரசியல். தம்பின்னு அன்னைக்கு நீங்க சொன்னவங்க ஏன் அன்னைக்கு எதிர்த்துக்கலாம்ல? ரஜினிக்கு இருந்த அந்த வேகம் கோட்பாட்டில் நீங்கள் வர்றீங்கிறத பார்த்தானே. நீங்கள் வரும்போது நீங்கள் திடீர்னு வந்து பெரியார் எங்கள் வழிகாட்டிங்கிறீங்க. எந்த கொள்கையை எடுத்தீங்கன்னா சொல்லணும், அது சொல்லலை. காமராஜர் நீங்கள் அவரை பற்றி காமராஜர்னா காமராஜர்லேருந்து எதை எடுத்துக்கிட்டீங்க? எங்கள் பாட்டி வேலுநாச்சியார்னா அதுலேருந்து எதை எடுத்துக்கிட்டீங்க? எங்கள் பாட்டி அஞ்சலைன்னா அவங்ககிட்ட எதை எடுத்துக்கிட்டீங்க? அண்ணல் அம்பேத்கர்கிட்ட எதை எடுத்துக்கிட்டீங்க? அதை எடுத்துக்கிட்டால் நீங்கள் வந்து பஞ்சமர நில மீட்புக்கு நிற்கணும் உள்ள களத்தில். பெரியார் கொள்கையை உள்வாங்கி கொண்டு வந்தீங்க நீங்க. இன்னைக்கு எந்த இடத்துல உங்களுக்கு பெரியார் கொள்கையில இது பிரச்சனையா இருந்தது? எப்ப நீங்க மாறினீங்க? திடீர்னு மாறி இருக்கீங்களே பெரியாருக்கு எதிராக. இந்த அரசியல் மலர விடாம எது பெரிய நஞ்சா இருக்குன்னா, ஆளை போகும்போது தான் தெரியுது. எடுத்த உடனே உலகத்துல என் மொழியை எல்லா நாடுகளும் கொண்டாடும் போது, என் மொழியை சனியன் என்றும் முட்டாள்களின் பாஷை என்றும் காட்டுமிராண்டி மொழி என்றும் அதை ஒழிக்கணும் அப்படிங்கிறத நான் எப்படி இருக்கேன். பெரியார் உயிரோடு இருந்தால் என்னை பேரன் எல்லாம் சொல்லியிருப்பார் அப்படின்னு சொன்னவர் தான் திரு சீமான் அவர்கள். அன்னைக்கு அந்த கோட்பாடு நமக்கு சரின்னு பாதி பட்டுச்சு போனோம். இன்னைக்கு ஒரு தெளிவு வருது, அந்த பாதை தப்பா இருக்கு. ஓட்டு போடாம போனா நம்ம வந்து ஓட்டு போட வேண்டிய நிலைக்கு அவங்களை கொண்டு வரணும். ஓட்டு போடாமல் போகணும்னு சொல்லி தான் 36 லட்சத்துக்கு மேலே எனக்கு ஓட்டு போட்டிருக்கான். அவனுக்கு தெரியுது நான் அக்கறையில் சொல்கிறேன். அண்ணன் என் பிள்ளை என் மேலே அக்கறையில் பேசுகிறான்னு தெரியாமல் இருக்கேன். பிரதமர் மோடி பார்வையே சீமான் மீது இருக்குதுன்னா, அந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிற சீமான் எப்போது அந்த இலக்கை தொடுவீங்க? நீங்க அந்த உயரத்துக்கு போக வேண்டிய ஏன் நான் தொட மாட்டேன்னே நீங்க நினைக்கிறீங்க? நான் வளருவேன்னு யாராவது சொன்னீங்களா? ஏதாவது ஒரு ஊடகம் சொன்னீங்களா? 1.1 இருந்த 4.5 லட்சம் ஓட்டுல இருந்து 36,50,000 ஓட்டுக்கு வந்திருக்கேன்னா வளர்ந்துட்டு தானே இருக்கேன். கழிவு எனக்கு எவ்வளோ பெரிய பொருளாதாரமாக இருக்குது, அது என்னன்னு தெரியாது. ஏதோ மாடு பாலில் எவ்வளோ பெரிய சந்தை இருக்குது, அது எவ்வளோ முழு உணவு. அது பால் இருந்தால் ஒரு நாடு பசியை சந்திக்குமா? அது ஒரு அருமை தெரியாமல் உலக நாடுகள் எல்லாம் அவன் எப்படி பண்ணிட்டுருக்கான். ஆடு மாடுகளோடு சீமான் பேசிக் கொண்டிருக்கிறாரே அப்படின்னு ஒரு பார்வை வைக்கிறார். ஆடு மாடுகள் அவங்களுக்கு தெரியாத, இதுதான் அவங்க கேடுகட்ட பகுத்தறிவு. ஒரு தொலைநோக்கு பார்வை, ஆனால் சிரிப்பா பார்க்குறாங்களே. அவன் என்னைக்கு சிந்திச்சிருக்கான் தம்பி? அவனுக்கு என்ன தம்பி தெரியும்? அவனுக்கு என்ன தம்பி தெரியும்? சாராயம் ஊற்று கொடுக்குறது அரசு வேலைன்னு வச்சவன் தானே தம்பி. எம்எஸ்சி, MBA, PhD படிச்சுட்டு சாராயம் ஊற்றி கொடுத்துருக்கான் தம்பி. அதன் தமிழர்களுக்கு வணக்கம். பரபரப்பான போராட்ட களத்தில் தொடர்ச்சியாக ஈடுபட்டு கொண்டிருக்கும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் நம்முடைய இணைந்திருக்கிறார். அண்ணா வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன். தேர்தல் காலம் நெருங்கி இருக்கிறது. இந்த நேரத்தில் தொடர்ச்சியா போராட்டம்னா அண்ணன் எடுக்கிற போராட்டத்தை பலர் விமர்சன பார்வையாகவும் வச்சுட்டு இருக்காங்க. நம்முடைய பார்வையில வந்து திரு சீமான் அவர்கள் எல்லாத்துக்குமாக, எல்லா உயிரினங்களுக்காகவும் போராடக்கூடிய ஒரு தலைவர். அதன் அடிப்படையில் தான் இதெல்லாம் முன்னெடுத்துட்டு இருக்கீங்க. இப்போ வந்து மாடு மேய்க்கும் போராட்டத்து களத்தில் இருக்கீங்க. அந்த நேரத்தில் எனக்கு நேரம் கொடுத்துருக்கீங்க. ஆடு மாடுகளுக்கு போராட்டம், மாடு மேய்க்கும் போராட்டம், அதே போல செடி மரங்குடிகளுக்கெல்லாம் வந்து மாநாடு என இப்படி கொண்டு போறீங்களே, இது என்ன போராட்ட வடிவம்? இது தேர்தலுக்கான ஏதேனும் ஒரு பயணமா, பிரச்சாரமா நீங்க கொண்டு போகாம
இப்படி போராட்ட களமா கொண்டு போறதுக்கான காரணம் என்னென்ன? இல்லை, ஆடு மாடு மரம் மலை மணல் நீர் இதெல்லாம் என்னன்னு தெரியாமல் எனக்கு வாக்கு செலுத்தி என்ன பண்ண போகிறாங்க? உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். மரம்ங்கிறீங்க, மனிதர்கள் இல்லாமல் மரங்கள் வாழ்ந்துடும். மரங்கள் இல்லாமல் மனிதர்கள் வாழ முடியுமா? இல்லை உலகில் வேறு எந்த உயிரினம் வாழ்ந்துட முடியுமா? ஆடு மாடுங்கிறீங்க, பாலை விடுங்க, அது கறி பால் அதெல்லாம் விடுங்க. ஆடு மாடுகள் இல்லாமல் மண் எப்படி வளப்படும்? ஆடு மாட்டு கழிவு இல்லாமல் மண்ணை எப்படி நீங்கள் வளப்படுத்துவீங்க? இலை தழை கழிவு அது மக்கி மண்ணோடு மண்ணாக போகணும். அதுக்கப்புறம் ஆடு மாடு கழிவு அதனுடைய சிறுநீர் இதெல்லாம் சேர்ந்து தானே மண் வளப்படுது. பல கோடிக்கணக்கான நுண்ணுயிரிகளை அது உருவாக்கும். அது மண் அப்போ தான் வளமான மண்ணாகும். அது இன்றைக்கி நேற்றுலையே பண்டைய காலம் தொட்டு எங்கள் முன்னோர்களுக்கு வயலில் கடை எடைய போடுறது, தொழுவங்கட்டி அதில் படுக்க வைக்கிறது. இப்போ நீங்கள் உதாரணமாக நீங்கள் பாருங்கள், எங்கள் அண்ணன் வந்து 500 மாடு வச்சுருந்தார். இப்போ இது இங்கே தான் மேய்ப்பார், இப்போ வருவார் பாருங்கள். இப்போ 100 மாடாக குறைச்சிட்டாரு. காரணம் மேய்ச்சல் மேய விடலைங்கிறதுனால. மலை மாடுகள், இந்த மாடு வளர்க்குறவங்களுக்கு வந்து பாலில் வருமானம், பால் விற்க மாட்டாங்க. யாராவது ஜல்லிக்கட்டு இதில் கேட்டால் கன்று குட்டியில் கொடுப்பாங்க. இப்போ எங்கள் அண்ணன்லாம் வந்து யாராவது ஒரு குழந்தை பிறந்த அந்த தாய்க்கு பால் இல்லைன்னா கன்றுக்குட்டி மாடோடு அப்படி கொடுப்பாரு. அவங்க அந்த குழந்தை வளர்ந்த பிறகு திருப்பி மாடை கொடுத்து அனுப்புவாங்க. இப்படி தான் செய்வாங்க. அவங்களுக்கு என்ன வருமானம்னு நினைக்கிறீங்க? கழிவு தான், சாணி தான். இப்போ சாணியை வந்து பாரவந்துல வந்து கேரளாவிலேருந்து வந்து 10 லட்சம் 15 லட்சம் கொடுத்து மாதத்துக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்போ ஒரு அந்த அவனுக்கு அந்த சாணத்தோடைய அருமை தெரியுது. நீ பாக்டம்பாஸ் 60 20 பொட்டாசியம் சல்பெட்டு யூரியா கண்ட கருமத்தை போட்டு அவன் அங்கேருந்து வந்து விலை கொடுத்து இந்த ஆடு மாட்டு கழிவை எடுத்துகிட்டு போகிறாங்க. நீங்கள் கேட்பீங்கல்ல, உங்களுக்கு என்ன லாபம் மேய்க்கிறதுனால? இந்த சாணி தான் வாங்க. கழிவு எனக்கு எவ்வளோ பெரிய பொருளாதாரமாக இருக்குது, அது என்னன்னு தெரியாது. ஏதோ மாடு பாலில் எவ்வளோ பெரிய சந்தை இருக்குது, அது எவ்வளோ முழு உணவு. அது பால் இருந்தால் ஒரு நாடு பசியை சந்திக்குமா சொல்லுங்கள்? முழு உணவு இல்லையா? பாலை குடிச்சிட்டு படுத்து நீங்கள் இது பண்ணலையா? தாயின் மாரில் 2 வருஷம் பால் தானே குடிச்சிங்க, வேறு ஏதாவது உணவு சாப்பிட்டீங்கள குழந்தையாக இருக்கும்போது? அது எப்படின்னா முழு உணவு, முழு புரதச்சத்துள்ள ஒரு உணவு. அது ஒரு அருமை தெரியாமல் உலக நாடுகள் எல்லாம் அவன் எப்படி பண்ணிட்டுருக்கான், எப்படி வளர்த்துக்கிட்டு எப்படி பொருளாதாரத்தை பெருக்கி கொண்டு வாழ்ந்து போயிட்டுருக்கான்னு தெரியாமல் இது மாடு சொல்கிறாப்புல ஆடை சொல்கிறாப்புல சொல்லிட்டு ஆடு மாடுகளோடு சீமான் பேசி கொண்டிருக்கிறாரே அப்படின்னு ஒரு பார்வை வைக்கிறாங்க. அது ஆடு மாடுகள் அது அவங்களுக்கு தெரியாத, இதுதான் அவங்க கேடுகட்ட பகுத்தறிவு. இதுதான் இந்த பொது புத்தியில் போய் இதெல்லாம் இழிவுன்னு சொல்லி வைக்கிறாங்க. பற்றியில் இவங்கெல்லாம் கறி விருந்து வைக்கிறாங்கல்ல, இதே பகுத்து இதே பெரியாரிய கூட்டங்கள் இருக்குல்ல, இந்த இவங்கெல்லாம் மாட்டுக்கறி விருந்து வச்சாங்களா இல்லையா? ஆமாம், மாட்டுக்கறி பிரியாணி சாப்பிட்றது மாட்டுக்கறி விருந்து. எங்கேருந்து வருது மாட்டுக்கறி? இவங்கெல்லாம் வீட்டில் போய் பால் சாப்பிட்றாங்க, முட்டை கறியெல்லாம் சாப்பிட்றாங்களா, அது எங்கேருந்து வருது? எல்லாருமே படித்து வேலைக்கு போயிடணும். யாரும் வேலைக்கு போகணுன்னு நான் சொல்லலை. படிக்காத ஆடு மாடு மேய்க்கவான்னு நான் சொல்லலையே. படிப்போ 13 லட்சம் பேர் 3500 வேலைக்கு எழுதுறானே தம்பி. 13 லட்சம் பேர் எழுதுறான். 400 பேர் வாயில் காவலர் வேலைக்கு விண்ணப்பிக்கிறான், பொறியாளர். எத்தனை கோடி பேர் வேலை இல்லாமல் நிற்கிறான். அவனுக்கு ஏதாவது திட்டம் வச்சுருக்கிய? படிக்க போகும்போது எனக்கு 1000 ரூபா கொடுக்குற, தமிழ் மகன் காசுன்ட்டு தமிழ் மகன்னு கொடுக்குற. படிச்சுட்டா வேலை கொடுப்பியா? இல்லை படித்து நின்ட்டேன்னா அப்புறம் 1000 கொடுப்பியா? இது எப்படிப்பட்ட நாடு பாருங்க. அது வந்து வேளாண்மை செய்வது வந்து ஒரு தொழில் இல்லை, நம் வாழ்வியல், நம் கலாச்சாரம், நம் பண்பாடு. அதனால தானே அக்ரி இண்டஸ்ட்ரியிலேயே அக்ரிகல்ச்சர் தானே அது. அதை போய் எப்படி இழிவுன்னு சொல்லி நீ வெளியேற்றின? எங்களை எப்படி வெளியேற்றின? 150 கோடி மக்கள் தொகைக்கு உணவு கொடுக்கறதுக்கு உற்பத்தி இருக்கா, விளைச்சல் இருக்கா, விளைய வைக்க வேளாண் குடிமகன் இருக்கான்னா? எல்லாருமே நகரத்தை நோக்கி படையெடுத்து ஓடுறாங்க. நகரங்கள் பிதுங்கி வழியுது, கிராமங்கள் காலியாகுது. நகரத்தில் வாழுகிற மக்களுக்கு உணவு தேவை, உணவுப் பொருள் எங்கேருந்து வரணும்? பால், முட்டை, கீரை, கத்தரிக்காய், இந்த அரிசி பருப்புலாம் எங்கேருந்து வரணும்? கிராமங்கள்லேருந்தான் வரணும், சிற்றூர்லேருந்தான் வரணும். அங்கேருந்து வேளாண் குடிமகனை நீ குற்றப்படுத்தி அசிங்கப்படுத்தி அனுப்பிட்ட. அதனால என் பிள்ளை இங்கே மாடு ஆடு மேய்க்கிறது அவமானம்ட்டு துபாயில் போய் அரபு நாடுகளில் போய் சுடு மணலில் வெம்புழுதியில் மேய்ச்சிட்டு இருக்காங்க. தொடர்ச்சியாக நான் போராட்ட காலத்தில் நிறைய கேள்வி கேட்குறேன்னா, ஆனால் ஒரே கேள்வியோட நான் முடிக்கணும்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல. அதாவது ஆடு மாடுகளோடு பேசுவதும் செடி கொடிகளோடு பேசுவதும், அதே போல் ஆடு மாடு மீண்டும் மேய்க்க சொல்கிறாரா, மீண்டும் ஒரு பின்னோக்கி கொண்டு போகிறாரே சீமான் அப்படின்ற ஒரு பார்வை வைக்கிறாங்களே. அது இல்லை, எங்கள் மக்களுக்கு வந்து உள்ள வேலை அவங்களுக்கு ஒரு இது இருக்குது.
நாங்கள் உயிர்மை நேயர்கள் தானே. நான் படித்ததில் அவர் என்ன சொல்கிறான், உன் பிள்ளைகளுக்கு இயற்கையை நேசிக்க கற்றுக் கொடுத்துரு, அது எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்துருங்கிறேன். புரியுது நினைக்கிறேன். எங்கள் வாழ்வியலே இயற்கையோடு இசைந்தது தானே. இயற்கை எங்கள் தெய்வம், மூத்தோர் இயற்கை எங்கள் வழிபாடு, மூத்தோர் எங்கள் தெய்வங்கள், அப்படி தான் நாங்கள் வாழ்ந்தோம். அப்போ இயற்கை வழிபாட்டு மரபினர் நாங்கள். அப்போ எல்லா உயிருக்கும் இறங்கியிருக்காங்க தமிழ் முன்னவன், உங்களுக்கு தெரியும். இப்போ அந்த மாதிரி இப்போ நான் ஆடு மாடு மேய்க்கிறது அவமானம்னு நினைக்கிற பிள்ளைகளுக்கு சொல்கிறேன். இல்லை, அது வருமானம். பில்கேட்ஸ் 2,70,000 ஏக்கரில் வேளாண்மை செய்கிறானே, அதுக்கு என்ன சொல்கிறீங்க? சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியின் பிதாமன் தானே அவன். அவனுக்கு தெரியுது சாஃப்ட்வேரில் வேலை செய்ய போனாலும் சாப்பிட்டு தான் போய் வேலை செய்யணும்னு. இல்லை, முழு நேர தொழிலாகவே இதை செய்ய சொல்கிறீங்களா? முழு நேர தொழிலாக அவங்களையும் செய்ய சொல்கிறேன். நான் அதை அரசு பணியாக மாற்றிறேன்றேன். என் மக்களுக்கு ஒரு குற்ற உணர்வு இருக்குது. அரை காசுனாலும் அரசாங்க காசாக இருக்கணும், காசுனாலும் கவர்மெண்ட் காசாக இருக்கணும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லையே. ஆடு மாடு வளர்த்தல், பட்டுப்பூச்சி வளர்த்தல், நெசவு செய்தல், மீன் பிடித்தல், இந்த மாதிரி மண்பாண்டங்கள் செய்வது, இதெல்லாம் அரசு வேலையை மாற்றிட்டேன்னா யாரும் என் மக்கள் அது ஒரு பெரிய இதாக செய்ய மாட்டாங்கள்ல, நினைக்க மாட்டாங்கள்ல. இப்போது எனக்கு அதில் எவ்வளோ பெரிய பொருளாதாரம் இருக்குது, அதை விட்டுட்டு ஏன் என் பிள்ளை வெளியில் போய் கஷ்டப்படணும்? அரசு வேலைன்னா நீ என்ன இந்த இப்படி இப்போ மேய்க்க போகிறோமே அந்த மாதிரி வாங்குற வச்சு தூக்கிச்சிட்டு வச்ச போடுறா, வெள்ளைக்கரை மாதிரி கோட் சுட்டு ட்ரெஸ் விட்டால் போட்டுக்கடா, தொப்பி வச்சுக்கடா, ஸ்பெக்ஸ் போட்டுக்கு நெல்றா, குளிர் விட்ட போட்ட கண்ணாடி அறைக்கில் இருறா, அப்படியே வேலையில் அது மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கும்டா. கண்காணிப்பு CCTV கண்காணிப்பு கறி வச்சுருவேன் பாடுறா. 100 ஏக்கருக்கு 10 ஏக்கர் 15 ஏக்கர் குளத்தை வெட்டிடுவேன். மேய்ச்சல்னு அதுக்கு வேண்டிய எல்லாத்தையும் வளர்த்து வச்சுருவேன். அது ராஜா மாதிரி வாழ்ந்துட்டு வரும். அரசு பணி ஏசியெல்லாம் போட்டு ஒரு அறைக்குள்ளார உட்காந்து நீ மெயின்டெனன்ஸ் பாரு, ஒரு சூப்பர்வைஸ் பண்ணு. அதுதான் அது நீங்கள் சொல்லும்போது நீங்கள் நினைக்கிறீங்களா, நான் எப்படி இது பண்ணுவேன்னு படம் போட்டு காட்டுவேன் பாருங்க. படம் போட்டு காட்டுவேன். எப்படி டென்மார்க் பண்ணுது, எப்படி பிரேசில் பண்ணுது, எப்படி ஆஸ்திரேலியா பண்ணுது, நான் எப்படி அதை பண்ண போகிறேன். புரியுதா? அவன் ஹெலிகாப்டரில் மேய்க்கிறான்டா, இவன் ஒட்டகத்தில் மேய்க்கிறான்டா, அவன் குதிரையில் மேய்க்கிறான்டா, அவன் ஜீப்பில் மேய்க்கிறான்டா, வாடா நம்மளும் ஜீப்பில் மேய்ப்போம். அவ்வளோதானே. அங்கே நீங்கள் பால் எத்தனை லட்சம் லிட்டர் பால் எடுக்கிறேன் அதை கணக்கிட படித்தவன். அந்த பாலை எடுத்துக்கிட்டு போய் பக்கத்திலே இருக்கிற தொழிற்சாலை, அங்கங்கே வாழ்விடத்திலே நிலம் வளம் சார்ந்த தொழிற்சாலை, அங்கே தொழிற்சாலை பாலில் இருந்து நெய் தயாரித்தல், பாலாடை கட்டி, தயிர், மோர், இந்த ஜீஸ், பாலாடை கட்டி, பால்கோவா எல்லாம் தயாரிக்கிற தொழிற்சாலைகளை அங்கங்கே வச்சுருவேன். உங்களுக்கு புரியுதா? இப்போ எனக்கு பால் எத்தனை லிட்டர் கறந்துருக்கும், எவ்வளவு இந்த பால்கோவா தயாரிக்க போகுது, நெய்க்கு போகுது, தயிருக்கு போகுது, இதை கணக்கிட படித்தவன். அந்த மாடு போடுற சாணத்தை அதை அப்படியே இந்த குப்பையை எடுக்கிற வேக்கம் கிளீனர் மாதிரி உறிஞ்சி வச்சு எடுத்து 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 வண்டியில் ஏற்றி, ட்ரக்கில் ஏற்றி 1/2 கிலோமீட்டரில் 100 ஏக்கரில் அல்லது 50 ஏக்கரில் குப்பை கிடங்கு வச்சுருப்பேன். வேலி போட்டு அதில் கொண்டு நீங்கள் கொட்டிடணும். அது சாப்பிட்டு மிச்சம் போடுற கழிவு, அதனுடைய கழிவு எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டே இங்கே போட்டுடணும். ஆடு மாட்டு கழிவை கொட்டி 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 ஒவ்வொரு இடத்துலையும் அது அங்கே இருந்து பயோகேஸ் எடுப்பேன். என் பூமி தாயின் ஈரக்குலை இதயத்தை நோண்ட மாட்டேன், ஸ்டாப் இட், வெள்ளப்படான்னு. எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கலாம் எரிகாற்று. எது இந்த உங்களுக்கு பயோகேஸ் எரிகாற்று எடுத்துக்கலாம். அப்படி அங்கே போய் கொட்டுறதுக்கு அவனுக்கு ஒரு வேலை. புரியுதுன்னு நினைக்கிறேன். இவனுக்கு படித்தவன் தேவையில்லை, இவனுக்கு படித்தவன் தேவை. அப்போது படித்தவன் படிக்காதவன் அனைவருக்கும் அந்த இடத்துல அரசியல் இருக்கு. ஒரு தொலைநோக்கு பார்வை, ஆனால் சிரிப்பாக பார்க்குறாங்களே ஒரு கூட்டம். அவன் என்னைக்கு சிந்திச்சிருக்கான் தம்பி? அவனுக்கு என்ன தம்பி தெரியும்? சாராயம் ஊற்று கொடுக்குறது அரசு வேலைன்னு வச்சவன் தானே தம்பி. தம்பி MSc MBA PhD படிச்சுட்டு சாராயம் ஊற்றி கொடுத்துருக்கான் தம்பி. உங்களுக்கு படிக்க வச்சு, இப்போ என் பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்கு காட்டுற ஆர்வத்தை குடிக்க வைக்கிறதுக்கு காட்டுற அரசுக்கிட்ட போய் நீ இதெல்லாம் போயிட்டுக்கிறீங்க. அப்படி தான் தம்பி தெரியும். எந்த ஒரு கோட்பாடும் முதல்ல சொல்லும்போது இப்படி தான் சிரிப்பாக தான் இருக்கும். உலகத்தில் இவங்க எல்லாம் வெளிநாட்டுக்கு போகிறாங்கல்ல, அந்நிய முதலீடை கொண்டு வரும். அந்த நாட்டில் என்ன நடக்குதுன்னு அது பார்க்குறாங்களே. பாலில் எவ்வளோ பெரிய பொருளாதாரத்தை ஈட்டுது பிரேசில். மாட்டுக்கறி ஏற்றுமதியில் இந்தியாவுக்கு அவனுக்கு தான் சண்டை நடக்குது. அமெரிக்கா எத்தனை லட்சம் கோடியை ஈட்டுது. எங்கள் அண்ணன் இருக்கார்ல, எங்கள் அண்ணன் நடிகர் நெப்போலியன், அவர்கிட்ட பேசுங்களேன். அது என்ன செய்கிறாருன்னு கேளுங்க. 500 ஏக்கரில் புல்லு தான் வளர்க்குறாப்புல. தம்பி உங்களாம் நம்ம எங்கள் அண்ணன் பேசுவோம் நாங்கள் 2 பேரும், நீங்கள் பேசுங்க. புல்லு தான் வளர்க்குறாப்புல. புல்லை வளர்த்து அங்கங்கே மாடு வளர்க்குறவங்க தீவனம் அனுப்பி வாழ்ந்துட்டு இருக்காப்புல. என்ன நீங்கள் சரி, என் தம்பிகள்லாம் போய் ஒவ்வொரு பண்ணையில் எப்படி 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 பண்ணுறாங்கன்னு எடுத்து போடுறாங்க. இல்லை நான் கூட உங்களுக்கு வேணா அனுப்புகிறேன், என்னுடைய அலைவரிசையில் இருக்கு. அது சொல்லும்போது அவனுக்கு சிரிப்பாக தானே தம்பி தெரியும். போராட்ட காலத்தில் உங்களை சந்திக்கிறோம்னா நிறைய பேசுவோம். வாங்க.
பகுதிக்குள்ளார மாடை விடமாட்டோம்ன்றது ஒரு ரூல்ஸ் தானே, ஒரு 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 கட்டுப்பாடு இருக்கிற இடத்துல விடமாட்டாங்க தானே. மலையை பாதுகாக்கணும்னா என் மாடு போய் மேயணும், இதுதான் அடிப்படை. அதான் உயிரியல் உண்மை, இயற்பியல் உண்மை, அறிவியல் உண்மை. அதை விட்டுவிட்டு மாடை கீழே இருந்து இறக்கிட்டு என்ன பண்ண முடியும்? எப்படி காட்டை பாதுகாப்பியே, மலையை பாதுகாப்பியே? சட்டம்ங்கிறது என்ன? சட்டைக்காக உடலா, உடலுக்காக சட்டையா? மக்களின் நலனுக்கு தானே சட்டம். 2006 நீங்கள் கொண்டு வந்த வன உரிமை சட்டத்தை தானே நாங்கள் கேட்குறோம். அதை செயல்படுத்துங்கன்னு தான் சொல்கிறோம். திடீர்னு இப்போ இந்த இவன் எங்கே போய் மேய்வான்? இவனுக்கு மேய்க்க காரணம் என்னென்னா அவனுக்கு பசி, அவனுக்கு மேயணும்ல, அவனுக்கு இடம் எங்கே இருக்குது? மேய்ச்சல் உரிமைக்குன்னு ஒரு தனி சட்டம் ஏதாவது கொண்டு வரணுன்றீங்களா? ஏற்கனவே இருந்தாங்க, அவங்க கொண்டு வந்ததானுங்க. எல்லா மாநிலங்கள்லையும் இந்த சட்டம் அப்படியே தான் கிடக்கு. எல்லாம் கர்நாடகா எல்லாம் மாடுகளை மேய்க்க அனுமதிச்சாலும் செய்யுது அந்தந்த மாநில அரசு. ஏன் மாநில அரசு ஏன் அனுமதிக்க மாட்டுது? இத்தனை ஆயிரம் உயிரினத்துக்கு என்ன பதில் சொல்லுங்கள். மாடு மேய்ப்பதற்கான உரிமை உண்மையிலேயே கிடைக்கலன்றீங்களா? அந்த அளவுக்கு எங்கே இருக்குது? மேய்ச்சல் நிலம்னு ஒன்று இருக்கா இந்த மாநிலத்தில்? என்ன போயிட்டுருக்கிறீங்க? இப்போ எதுக்கு தான் இந்த மலை? இவன் எங்கே இருந்தான் முதல்ல சொல்லுங்கள். இந்த மாடுகள்லாம் எங்கே இருந்தது? இந்த காடுகளில் தான் இருந்துச்சு, இந்த மலையில் தான் இருந்தான். முல்லை காடு எது? முல்லை நிலம் எது? இந்த காடு தானே. காடும் காடு சார்ந்த இடமும். அந்த காட்டில் அவன் கால் வைக்கக்கூடாதுன்னா அப்புறம் எப்படி சொல்லுங்கள்? ரிசர்வ்டு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே விடணுன்றது தான் உங்களுடைய போராட்டம். எதுக்கு ரிசர்வ் பண்ணுறீங்க? பாதுகாக்கப்பட்ட பகுதி. எதுக்காக பாதுகாக்கிறீங்க? இந்த இயற்கை வளத்தை பாதுகாக்கிறாங்க. அவன் இயற்கை அழிப்பானா? இவன் சொல்லுங்கள். நீ மலையை குவாரின்னு வெட்டி கோடிக்கணக்கான காசுக்கு பண்ணி விற்றுக்கிட்டு இருக்க. என் தாயின் மாற அறுத்து கொண்டு போய் கூறு போட்டு கல்களாவும் மணலாவும் விற்றுக்கிட்டு இருக்க. கிரானைட்டுங்கிற குவாரிங்கிற எல்லாம் விற்றுக்கிட்டு இருக்க. இவன் போய் இந்த ஓரத்தில் மலை அடிவாரத்தில் 4 பிள்ளையும் பூண்டையும் தின்னுட்டு வர்றதுன்னா மலை அழிஞ்சிருத. உங்ககிட்ட இருந்து பாதுகாக்கணும்னா மலையும் காட்டையும் என் ஆடும் மாடும் போய் மேயணும். அப்போ தான் காக்க முடியும். நீங்கள் முன்னெடுக்கிற இந்த போராட்டத்தை சமூக செயல்பாட்டாளர்கள், சூழியல் செயல்பாட்டாளர்கள், அதே போல் சில சுற்றுச்சூழல் அமைப்பும் திமுக போன்ற கட்சிகள்லையும் இருக்குது. அவங்களில் யாருமே உங்களை ஆதரித்து பேசலை. இது எல்லாமே ஒரு கேலி சித்திரமாகவும் ஒரு விமர்சனமாகவும் தானே வச்சுட்டு இருக்காங்க. அதிகாரத்துக்கு அனுசரணையாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும். தம்பி பூவிலகின் நண்பன் சுந்தரராஜனுக்கு தெரியாதா அண்ணன் செய்கிற வேலை என்னென்னு? பேச முடியாது. ஏன்னா அவங்க தவறாக எடுத்துக்குவாங்கன்னு நினைப்பாங்க. எனக்கு யார் தயவும் தேவையில்லை. புரியுதுன்னு நினைக்கிறேன். நான் வந்து இவரோட கூட்டணி வைக்கணும், அந்த கூட்டணி கட்சி தலைவர் கோச்சுப்பாரோ, அதெல்லாம் எனக்கு அவசியம் இல்லை. எனக்கு சரின்னு படுது செய்கிறேன். உலகெங்கும் மாறுதல்களை ஏற்படுத்திய எல்லாருமே தன் மனச்சான்று வழி நடத்தியபடி நடந்தவன் தாங்கிறான். என் மனச்சான்று சொல்லுது இதை செய்டான்னு செய்கிறேன், அவ்வளோதான். எல்லாம் ஓட்டுக்காக பயணம் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் நாட்டுக்காகவும் அதே போல் காட்டுக்காகவும் பேசுகிறீங்க. ஆனாலும் இது மக்கள்கிட்ட போய் சென்றடையுமா? இது மக்கள் ஏற்றுப்பாங்களா? அடையணும், கொண்டு போய் சேர்க்கணும். இது பத்தலைன்னா திரும்ப பேசி கொண்டு போகணும். நீங்கள் மக்கள் அரசியல் செய்கிறவனுடைய வேலை இதுதான். தேர்தல் அரசியல் செய்கிறவங்க தான் நீங்கள் கடியாரம் கொடுக்குறது, செல்ஃபோன் கொடுக்குறது, 1000 ரூபா வந்துடுச்சான்னு பார்க்குறது, இதெல்லாம் தேர்தல் அரசியல். நாங்கள் செய்கிறது மக்கள் அரசியல், சேவை அரசியல், செய்தி அரசியல் இல்லை, செயல் அரசியல். அவங்க வெறும் செய்தி அரசியல் தான். ஓரணியில் தமிழ்நாடு அப்படிங்கிறதுக்கு எவ்வளோ கோடி செலவழிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அந்த விளம்பரத்துக்கு வீடு தேடி அரசுங்கிறதுக்கு எவ்வளோ விளம்பரம்? சென்னையில் எல்லா இடத்துலையும் விளம்பர பலகை இருக்குல்ல, அதுக்கு எவ்வளோ காசு செலவழிச்சிருப்பாங்க? அதெல்லாம் தெண்டாங்கிறோம். தாத்தா காமராஜிட்ட வந்து நம்ம ஒரு விளம்பர படம் எடுக்கலாம்னு சுந்தரம்னு ஒரு இயக்குனர் சொல்கிறாப்புல. சரி, என்ன எடுக்க போகிறோம்? ஐயா, நம்ம கட்டின பள்ளிக்கூடம், நம்ம கட்டின அணை, நம்ம கட்டின ரோடு, இதெல்லாம் எடுத்து அப்படியே காட்டி மக்களுக்கு திரையரங்கில் நீசுரியில் போடலாம்னா, இப்போ பள்ளிக்கூடம் கட்டினோம், அதில் என்ன பிள்ளைகள்லாம் படிக்குதுல்ல? ஆமாம் படிக்குது. ரோடு போட்டோம், சென்னை நடக்குதுல்ல? ஆமாம் நடக்குது. அணை கட்டினோம், பாசனத்துக்கு விவசாயி பயன்படுத்துகிறான். அப்புறம் எதுக்கு இதில் விளம்பரம்? அதான் தெரியுதுல்ல. சரி, அதை விடு. எவ்வளோ காசாங்க? 2 லட்சம். அட சண்டால பாவி, எந்திரிச்சுப்போ, நான் 4 பள்ளிக்கூடம் கட்டி பிள்ளைகளை படிக்க வச்சிருவேன். நீ தெண்ட கருமாந்தரம், அந்த காசு ஓடு அப்படின்றாப்புல. அவன் மக்கள் அரசியலில் இருந்தான், செய்தி அரசியலில் இல்லை. அவன் இவங்க சேவை அரசியல், செயல் அரசியலுங்கிறது இவங்களுக்கு தெரியாது. வெறும் செய்தி அரசியல், தேர்தல் அரசியல் தான். ஆடு மாடுகள் கட்டியும் மரம் செடி கொடி கட்டியும் பேசினா அதுக்கிட்ட கேட்கவா போகுது? அது என்ன இப்போ சீமான் கேட்காதுன்னு எப்படி உங்களுக்கு எப்படி தெரியும்? கேட்காதுன்னு எப்படி தெரியும்? அவங்களுக்கு உணர்ச்சி இருக்குது. நீங்கள் பேசுனீங்கன்னா மரங்களோடு செடிகளோடு பேசிக்கொண்டே இருங்கள், அது பூக்கிறதும் காய்க்கிறதும் அதிகரிக்குங்கிறான்ல. எங்கள் அப்பாவே எழுதியிருக்கிறாரு, நீங்கள் படிச்சிருக்கீங்களா? இல்லை, நம்மால் உலகம் பூரா நான் சொல்லும்போது சிரிச்சா, ஜப்பான் விஞ்ஞானிகள் வேரோடு வேறு ஒட்டி அது உணர்வை கடத்திக்கிறது பேசிக்கிறதுன்றான்ல. நீங்கள் மாடு அப்படி வச்சுக்கிடுவோம், டம்முன்னு ஒரு அதிர்ற பட்டாசை போடுவோம், வெறிச்சு ஓடுதா ஓடலையா? அதிர்ற சத்தத்துக்கு ஓடுறது மெல்லிய இசையை ரசிக்காதா? எங்கள் அண்ணன் ராமராஜன் பாட்டு பாடி பால் கறந்துட்டாருன்ற
எங்கள் மூதாதை கிருஷ்ண பரமாத்மா புல்லாங்குழல் வச்சு மாடுகளை மயக்கி பாலை கறந்தாருன்றதில்ல. அதிர்ற சத்தத்துக்கு அரண்டு ஓடுகிற மாடுகள் மெல்லிய இசையும் ரசிக்கும்ல. இப்போ நாங்கள் டேய் அப்படின்னு அதட்டுறதுக்கு அது காட்டுறதும், பா 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 அப்படின்னு கூப்பிட்டு அது வர்றதும் அதுக்கு தெரியாமையா வருது சொல்லுங்கள்? அது சும்மா தான் பேசிட்டுருப்பான். தமிழ் இனத்திற்காக ஒரு தமிழ் தலைவராக நீங்கள் வந்து இவ்வளோ போராட்டங்களை முன்னெடுக்கிறீங்க, இனம் சார்ந்து மொழி சார்ந்து. ஆனாலும் தலைவராக இல்லை, ஒரு மகனாக நான் இந்த மண்ணுக்கு மக்களுக்கு செய்ய வேண்டிய பிறவி கடமையை செய்கிறேன். இதைத்தான் எங்கள் தலைவர் செஞ்சார், எங்கள் முன்னோர்கள் செஞ்சாங்க. அந்த வழியில் வர்ற பிள்ளைகள் இது என் கடமை, நாங்கள் செய்கிறோம். எதிர்பார்ப்பு. ஆனாலும் சித்தாந்தமாக சினிமாவான்ற ஒரு போரை நிகழ்த்த வேண்டிய தேவை வந்திருக்குல்ல. மறுபடியும் சீமான அதே புள்ளியில் போய் இல்லை, இங்கே சண்டை சித்தாந்தங்களுக்கு இடையே திராவிடமா தமிழ் தேசியமா, இந்தியமா தமிழ் தேசியமா, அதானே இங்கே சண்டை. இப்போ பெரியார் இல்லாமல் இங்கே ஒன்றுமே இல்லைங்கிறாங்க. எங்களுக்கு பெரியாரால் ஒன்றுமே இல்லைங்கிறது இது சித்தாந்த சண்டை. இதில் சினிமாவுக்கு என்ன வேலை இருக்குது? நீங்கள் சமீபத்தில் ஒரு போர் அறிவிச்சிருந்தீங்க, சித்தாந்தமா சினிமாவா. மீண்டும் சினிமா மோகத்தில் இருக்காங்களா அந்த கூட்டம்? அதை திருப்பி கொண்டு வர வேண்டிய தேவை இருக்கா சீமா? இருக்கிறாங்க தானே. இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாத ஒரு பெரிய நோய் என் இனத்திற்கு என் நிலத்தில் இருக்குங்கிறத ஒத்துக்கணும்ல. சரி, நடித்தாலே போதும், நாட்டை ஆள்றதுக்கான தகுதி இருக்குது. இப்படி பாருங்கள், நீங்கள் இப்படி பாருங்கள், ஒரு பொது மனிதனா நடிங்க, நோட்டை கொடுப்போம் வாழ்கிறதுக்கு. நடிக்கிறத நிறுத்தினா நாட்டை கொடுப்போம் ஆள்றதுக்கு. இந்த கோட்பாட்டை, இந்த அரசியல் கருத்து உருவாக்கத்தை நீங்கள் ஏற்கிறீங்களா? அறிவார்ந்த தமிழ் சமூகம், பல பெரும் மேதைகளை கொண்ட இந்த நாடு மக்களும் இது ஏற்கிறாங்களா? ஆகச்சிறந்த இலக்கியங்களை தத்துவங்களை கொண்ட தமிழ் சமூக மக்கள் இதை ஏற்கிறாங்களா? நடித்தா நோட்டை கொடுப்போம் வாழ, நடிக்கிறத நிப்பாட்டா நாட்டை கொடுப்போம் ஆளங்கிற கோட்பாடை ஏற்கிறீங்களா? இதனால தான் நல்லகன் மாதிரி ஒரு மனித புனிதன் ஒன்றுமே ஒரு பதவிக்கு வராமல் உட்காந்துருக்காப்புல 100 வயசை தொட்டு. தம்பின்னு அன்னைக்கு நீங்கள் சொன்னவங்க ஏன் அன்னைக்கே எதிர்த்துருக்கலாம்ல? ரஜினிக்கு இருந்த அந்த வேகம் எந்த கோட்பாட்டில் நீங்கள் வர்றீங்கிறத பார்த்தானே. நீங்கள் வரும்போது நீங்கள் திடீர்னு வந்து பெரியார் எங்கள் வழிகாட்டிங்கிறீங்க. எந்த கொள்கையை எடுத்தீங்கன்னா சொல்லணும், அது சொல்லலை. காமராஜர் நீங்கள் அவரை பற்றி காமராஜர்லேருந்து எதை எடுத்துக்கிட்டீங்க? எங்கள் பாட்டி வேலுநாச்சியார்னா அதுலேருந்து எதை எடுத்துக்கிட்டீங்க? எங்கள் பாட்டி அஞ்சலைன்னா அவங்ககிட்ட எதை எடுத்துக்கிட்டீங்க? அஞ்சலை அம்மாள்னா எதை எடுத்துக்கிட்டீங்க? அண்ணல் அம்பேத்கர்கிட்ட எதை எடுத்துக்கிட்டீங்க? அதை எடுத்துக்கிட்டால் நீங்கள் வந்து பஞ்சமர நில மீட்புக்கு நிற்கணும்ல, களத்தில் நிற்கணும்ல. பெரியாருடைய கொள்கையில் தமிழ் சனியன் விட்டு ஒழியுங்கிறாரு, அதில் அந்த கொள்கையை எடுத்துக்கிட்டீங்களா? எந்த கொள்கை எடுத்துக்கிட்டீங்க? இது கொள்கையை எடுத்துகிட்டு வந்தீங்க. திடீர்னு அண்ணா வழிங்கிறீங்க. அண்ணா வழியில் போய் தானே இந்த 60 வருஷமாக இந்த கட்சி ஆண்டுக்கிட்டு இருக்குது. அண்ணா வழியிலே போய் அந்த கட்சி அண்ணா வழியிலே போயிட்டு இருக்க கட்சி எப்படி வீழ்த்துவீங்க சொல்லுங்கள்? மக்களிடம் பேசுங்கள், மக்களிடமே. அது அண்ணா சொன்னார்னு சொல்கிறது மாதிரி ஒரு பைத்துக்காரத்தானே. அது லாவோட்ஸ் சொன்னது. ஒரு கண்ணத்தை அறைந்தால் மறுகணத்தை திருப்பி காட்டுன்னு காந்தி சொன்னாருமா, அது இயேசு சொன்னது. அதை காந்தி எடுத்து மறுமொழியாக சொன்னார். அது மாதிரி இது லாவோட்ஸுடைய தத்துவம். அதை அண்ணா எடுத்து பேசுனாங்க, புரியுதா? அவன் என்ன சொல்கிறான், லாவோட்ஸ் இன்னும் ஒருபடி போய் மக்களிடம் போ, மக்கள்கிட்ட கற்றுக்க, மக்களை படி, மக்களிடம் என்ன இருக்கோ அதை வச்சு தொடங்கு. அவன் கடைசியாக முடிக்கும்போது தலைவனே தேவைப்படாது, மக்கள் நாங்களே இதை செய்து முடித்தோம்னு சொல்ல வச்சிரு. அதுதான் சரியான சமூகம்ங்கிறான். அந்த மாதிரி அதான் நடந்திருக்கா? அதான் ஜல்லிக்கட்டு. எந்த தலைவனும் முன்னிக்காமல் மக்களே கிளர் செஞ்சுது. அதான் அட்டாப்பெட்டியில் டங்ஷன் சுரங்க வர்றதுக்கு தடை, என் மக்களே போராடி நிறுத்தினா பாரு. அதை தான் லாவோட்ஸ் சொல்கிறான். பெரியார் மேடையிலிருந்து பேசி வளர்ந்தவர், அந்த மேடையிலிருந்து பயணித்து இங்கே தமிழ் தேசிய அரசியலில் ஒரு பெரிய பயணத்தில் இருக்கிற திரு சீமான் அவர்கள், பெரியார் கொள்கையை உள்வாங்கி கொண்டு வந்தீங்க. நீங்கள் இன்னைக்கு எந்த இடத்துல உங்களுக்கு பெரியார் கொள்கையில் இது பிரச்சனையாக இருந்தது? எப்போ நீங்கள் மாறினீங்க? திடீர்னு மாறி இருக்கீங்களே பெரியாருக்கு எதிராக? திடீர்னு இல்லை, 2008ஆம் ஆண்டு இங்கேருந்து வண்டி ஏறி போய் எங்கள் அண்ணனை பார்க்குற வரைக்கும் இருந்தது இதே நிலைப்பாடு தான். நாங்கள் இப்போ இந்த இயக்கங்களில் தானே இருந்து வந்தோம். அங்கே போனிட்டு வந்த பிறகு இந்த நிலத்தில் இந்த அரசியலை செய்ய தொடங்கும்போது தான் எது இந்த அரசியல் மலர விடாமல் எது பெரிய நஞ்சாக இருக்குன்னா, ஆளை போகும்போது தான் தெரியுது. எடுத்த உடனே உலகத்தில் என் மொழியை எல்லா நாடுகளும் கொண்டாடும்போது, என் மொழியை சனியன் என்றும் முட்டாள்களின் பாஷை என்றும் காட்டுமிராண்டி மொழி என்றும் அதை ஒழிக்கணும் அப்படிங்கிறத நான் எப்படி இருக்கிறது. ஒரு அண்ணன் மேடையில் பெரியார் மேடையில் பேசும்போது இது அப்படித்தானே பதிவாக இருந்தது, அப்படித்தானே பெரியார் பேசியிருந்தாரு. அதுதான் அது வந்து அந்த தெளிவு நமக்கு அன்னைக்கு தெரியல. இப்போ நீங்கள் ஒன்று கேட்குறேன், சாஸ்திரத்தில் பார்ப்பா உன்னைய தாசி மகன்னு சொல்லிட்டான், பாப்பா உன்னைய வேசி மகன்னு சொல்லிட்டான், பாப்பா உன்னைய தன் வப்பாட்டி மகன்னு சொல்லிட்டான். தமிழனை மட்டும்தான் சொன்னான்னா அந்த சாஸ்திரத்தில் எப்படி இருக்கா? ஒன்னையே சொல்லிட்டான்னா அப்போ உங்களை சொல்லலை. இப்போ நீங்கள் இந்த கூட்டத்தில் இல்லை, நம்மளை சொல்லிட்டான்னா அது வேறு. ஒன்னையே சொல்லிட்டான்னா அப்போ நான் தான் தாசி மகன், நீ இல்லை, அப்படி சொல்லலை. அப்போ இதை படித்து இங்கே வந்து அண்ணல் அம்பேத்கர்
அவன் சொல்கிற வர்ணாசிரம கோட்பாட்டிலடா வர்ணாசிரம பிரிவில் 4 வர்ணத்துக்கு கீழே ஒரு வர்ணம் வச்சுருக்கான்டா, பஞ்சமர்னு. அதான்டா கொடிய வர்ணம்ங்கிறாப்புல. இந்த 4 வர்ணத்தில் அவன் சூத்திரன்னு சொல்கிறான்ல, அது இந்தியா முழுமைக்கும் 85 விழுக்காடு செலவில். மராட்டிலையும் சூத்திரம் இருக்கான், மலையாளிலையும் சூத்திரம் இருக்கான், கன்னடையிலையும் சூத்திரம் இருக்கான், பீகாரிலையும் சூத்திரம் இருக்கான், குஜராத்திலையும் சூத்திரம் இருக்கான். ஆனால் அதையெல்லாம் விட்டுட்டு தமிழை ஒன்றையே சொல்லிட்டானே அப்படின்னா இது குறிப்பாக என்னை ஸ்பெஷல் மென்ஷன் பண்ண வேண்டிய தேவைன்னு இருக்குது. இத்தனை மொழிகள் இருக்கும்போது மொழியில் என்ன இருக்குது அப்படின்னா, கன்னடத்தில் இருக்கா அப்படின்னா, தெலுங்கில் எல்லாம் இருக்கா, அப்போ ஹிந்தியில் எல்லாம் இருக்கா? இந்த கேள்வி வருதா வரலையா? தமிழனுக்காக போராடிய ஒரு தலைவன் தான். ஆனால் நான் தமிழன் இல்லைன்னு சொல்லிட்டு அவர் பதிவு பண்ணார் சில இடங்கள்ல. இருந்தாலும் அவர் இந்த தமிழனுக்காக தமிழை ஒளின்னு சொல்லிட்டு என்ன போராடுவேன்? தமிழனை காட்டுமிராண்டின்னு சொல்லிட்டு, தமிழனை முட்டாப்பைன்னு சொல்லிட்டு என்ன போராடுவீங்க? சமூக தொண்டு செய்ய வரவனுக்கு தேசாபிமானம் கூடாது, புரியுதா உங்களுக்கு? இனாபிமானம் கூடாது, மொழி அபிமானம் கூடாது. இது 3 இல்லைன்னா சமூகம் எங்கே இருந்து வரும்? எப்படி தொண்டு செய்விய? சரி, மொழி அபிமானம் கிடையாது உங்களுக்கு, விட்டுருங்க. இங்கிலீஷை படின்னு ஏன் சொன்னீங்க? அது என்ன அபிமானம்? கேட்குறதுக்கு பதில் இருக்கா? இப்போ பாருங்கள், தேசாபிமானம் இல்லை, அப்புறம் திராவிட நாடு கேட்டீங்க. இனாபிமானம் இல்லை, அப்புறம் பணாபிமானம் மட்டும் ஏன் வந்தது? ஏன் பணத்தை சேர்த்துட்டு இருந்தியே? என்ன சொல்லு? பெரியார் உயிரோடு இருந்தால் என்னை பேரன் எல்லாம் சொல்லியிருப்பார் அப்படின்னு சொன்னவர் தான் திரு சீமான் அவர்கள். பேரன்லாம் சொல்லுவாரெல்லாம் சொல்ல, அன்னைக்கு அந்த கோட்பாடு நமக்கு சரின்னு பாதி பட்டுச்சு, போனோம். இன்றைக்கி ஒரு தெளிவு வருது, அந்த பாதை தப்பாக இருக்குது, புரியுதா உங்களுக்கு? அதனால் அது வழி நடந்த பாதை, இது வழி நடத்துகிற பாதை. இந்த பாதை எங்களுடைய பாதை, என் முன்னோர்கள் கண்ட பாதை. இது நானாக உருவாக்கலை, என் தாத்தன் கியா பேசுவனாதே, அண்ணல் தங்கம், மறைமலையடிகள் எல்லாரும் கொண்டு வந்த பாதையில் தான் நாங்கள் போகிறோம். ஆனால் அதிகாரத்துக்கு வரணும்னா சில விஷயங்களில் தேர்தல் நிலைப்பாடுகளோடு பயணித்து ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். அப்படிலாம் அதிகாரம் இல்லாமல் இதெல்லாம் எப்படி மாற்ற முடியும்? தனிநபராக இப்படி போராடிட்டு இருந்தால் எத்தனை நாளைக்கு இப்படியே கத்திக்கிட்டு இருக்கிறது? அப்படிலாம் ஒன்றும் இல்லையே. அதிகாரத்துக்கு ஏன் போகலன்னு யாரும் என்னை சட்டை பிடிச்சி அடிக்கலையே. இல்லை, ஓட்டு போடாமல் போகணுன்னா நம்ம ஓட்டு போட வேண்டிய நிலைக்கு அவங்களை கொண்டு வரணும். ஓட்டு போடாமல் போகணும்னு சொல்லி தான் 36 லட்சத்துக்கு மேலே எனக்கு ஓட்டு போட்டிருக்கான். அவனுக்கு தெரியுது நான் அக்கறையில் சொல்கிறேன். அண்ணன் என் பிள்ளை என் மேலே அக்கறையில் பேசுகிறான்னு தெரியாமல் இருக்கேன். ஜெயிக்கணும்னு ஆசையில் இல்லை சீமான், அவருக்கு வெற்றி நோக்கம் இருந்தால் அந்த இலக்கு இல்லாமல் தான் பயணிக்கிறாருன்றாங்களே. சார், யார் சொல்கிறா? நான் சொல்கிறேன், வெல்லணுங்கிறதுக்கு தான் போராடுறேன். 2026 படைப்போம் புதிய அரசியல் வரலாறுன்னு சொல்கிறது சும்மா தோற்று போகிறதுக்கா? புதிய ஒரு தேசம் செய்வோம், மக்கள் புரட்சியால் அதை உறுதி செய்வோம்னு சொன்னது தோற்று போகிறதுக்கா? சொல்லுங்கள். எனக்கு உரிமை இருக்குது, அக்கறை இருக்குது, ஆதங்கத்தில் திட்டுறேன் எங்கள் ஆத்தாளப்பனா அண்ணன் தம்பியை. எத்தனை நாளைக்கு இதையே பண்ணிட்டுருப்பேன் அப்படின்னு நான் கேட்குறது செல்லமாக இருக்கிற ஒரு கோபம். நான் தானே மனு கொடுக்குறேன், நான் தானே இந்த பக்கத்தில் நிற்கிறேன், நீ வந்து நிற்பியா? அவனை அடித்த போது எனக்கு வலித்தது, ஓடி வந்தேன். அப்படி தானே நீங்கள் பார்க்கணும். மக்களுக்கு முன்னாடி நின்று கவலையோடும் கண்ணீரோடும் மனு காகிதத்தை கொடுக்குறத வாங்குறவன் நான் தானே, அந்த மகன் தானே. அப்புறம் எனக்கு தானே அந்த வழி தெரியும். பிரதமர் மோடி எல்லாம் உங்களை பற்றி விசாரித்ததெல்லாம் செய்திகள் வருது. அப்படியெல்லாம் செய்திகள் உலாவும் போது பிரதமர் மோடி பார்வையே சீமான் மீது இருக்குதுன்னா, அந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிற சீமான் எப்போது அந்த இலக்கை தொடுவீங்க? நீங்கள் அந்த உயரத்துக்கு போக வேண்டிய ஏன் நான் தொட மாட்டேன்னே நீங்கள் நினைக்கிறீங்க? நான் வளருவேன்னு யாராவது சொன்னீங்களா? ஏதாவது ஒரு ஊடகம் சொன்னீங்களா? 1.1 இருந்தேன், 4.5 லட்சம் ஓட்டிலிருந்து 36,50,000 ஓட்டுக்கு வந்திருக்கேன்னா வளர்ந்துட்டு தானே இருக்கேன். அது கவனிக்கிறாங்கன்னா பெரிய பெரிய தலைவர் இந்தியாவை யார் ஆள்றதுன்னு போட்டியிட்டதில் நான் பிரதமர் வேட்பாளர் இல்லை. ஆனால் மாயாவதி அம்மையார் முதலமைச்சராக இருந்தவர்கள், நிரந்தர சின்னம் வைத்திருக்கிறவர்கள். சந்திரசேகர ராவ் முதலமைச்சராக இருந்தவர், ஒரு நிரந்தர சின்னம் வச்சிருக்கிறவர். என்னிலும் அவர்கள் செல்வாக்கு பெற்றவர்கள், அவர் பொருளாதாரத்தில் மேம்பட்டவர்கள். அவர்களும் நானும் ஒரே அளவில் வாக்கு வாங்கியிருக்கோம். ஒரு புது சின்னம், ₹1 காசு இல்லை, சின்ன சின்ன பசங்களை வச்சு ஒரு மாநில கட்சியில் ஒரு இவ்வளோ தூரம் ஏறி வாரானே, இந்தியாவை யார் ஆள்றதில்லைங்கும் போது அது கவனம் பெறுது. அதனால யார் அந்த சீமான்னு கேட்க வேண்டியது இருக்குது. உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன். மோடி உங்களை சந்திக்க விருப்பப்பட்டால் சந்திப்பீங்களா? அது நிறைய தடவை அது விரும்பி அது அவசியம் இல்லை. இப்போது சந்திக்கணும்னு அதுக்கு அவசியம் இல்லை.